அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம டேவிட் வார்னர் ஆஸ் அ கேப்டன் இந்த டைட்டில் தான் இன்னைக்கான வீடியோ அமைய போகுது. டேவிட் வார்னர் கூடயே இன்னொரு லெஜெண்டரி ஃபாரின் கேப்டன்ஸ் பத்தியும் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். IPL 2025க்கான ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை ஆல்ரெடி வெளியிட்டாங்க. அதுல நிறைய டீம் லாஸ்ட் இயர் தங்களோட கேப்டன்ஸா இருந்த பிளேயர்ஸையே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல நிறைய டீம்ஸ் லாஸ்ட் இயர் அவங்களோட கேப்டனா இருந்த பிளேயர்ஸையே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ், KKR, LSG, PBK and RCB. சோ இந்த 5 டீமுக்குமே கேப்டன் ரொம்பவே முக்கியம். அதற்கான தேடல்ல IPL 2025 மெகா ஆக்ஷனுக்காக வருவாங்க. இருக்கிறதுலே அதிக பர்ஸ் அமௌண்ட் வச்சிருக்கிறது பஞ்சாப் கிங்ஸ் தான். 110+ crores கிட்ட வச்சிருக்காங்க. லீஸ்ட் அமௌண்ட் வச்சிருக்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 51 crores தான் இருக்கு. இன்டர்நெட்ல வர ரிப்போர்ட்ஸ் படி டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ரொம்ப ஹார்டா போக போற மாதிரி தெரியுது. DCTயும் 73 crores இருக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் KL ராகுலுக்கு ஹார்டா போக போற மாதிரி தெரியுது. RCB டீசன்ட் அமௌண்டான 83 crores இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் ஷியரா பண்டுக்கு நிறைய அமௌண்ட்டுக்கு போவாங்கங்கிற மாதிரி தெரிய வருது. அவங்ககிட்ட மோர் தேன் 100 crores இருக்கு. ஸோ இதுல 2 டீமுக்கு கேப்டன் வேணும். ஒன்னு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இன்னொன்னு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஓரளவுக்கு IPLல சக்சஸ்ஃபுல்லான கேப்டன் வெளியே அவைலபிளா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் அண்ட் கேன் வில்லியம்சன். இதை தவிர ஃபேஃப் டுப்ளசிஸ், ஏடன் மார்க்ரம் போன்ற கேப்டன்ஸ் இருந்தாலும் இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்ல. அதனால இந்த வீடியோவில் நம்ம வார்னர் அண்ட் கேன் வில்லியம்சனை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா கவர் பண்ண போறோம். டேவிட் வார்னர் பொறுத்த வரைக்கும் SRH அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு விளையாடி இருக்காரு. 2 டீம்ஸுக்குமே போத் கேப்டன் பண்ணிருக்காரு. ரெகுலரா கண்டினியூஸா பண்ணலனாலும் ஆன் அண்ட் ஆஃப் கேப்டன்சில இருந்துட்டு தான் இருந்தாரு. ஆஸ்திரேலியா நடத்தக்கூடிய பிக் பேஷ் லீக் நடக்க போது அதுல சிட்னி தண்டருக்கான கேப்டனா டேவிட் வார்னரை தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. பட் சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்னரோட ஏஜ் 38 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸுக்கு கவர் பண்ணக்கூடிய கேப்டனா பாக்குற டீமுக்கு வார்னர் கண்டிப்பா சூட் ஆக மாட்டாரு. இப்ப LSG எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு கப்பு கூட எடுக்கல. அவங்களுக்கு உடனடியா ஒரு வின் வேணும். ஐ மீன் டிராஃபி அடிக்கணும். அப்ப அவங்க டேவிட் வார்னரை இந்த ஒரு சீசனுக்கு பார்க்கலாம்ங்கிறது தான் என்னோட தாட். 2016ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணாங்க. அப்ப கேப்டனா இருந்தது டேவிட் வார்னர் தான். கேன் வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் அண்ட் IPLல ஒரு கோட் கேப்டன். டெஸ்ட்லயும் நியூசிலாந்துக்காக WTCயை வாங்கி கொடுத்திருக்காரு. 2019 ஃபைனல கண்டிப்பா நியூசிலாந்து தான் வின் பண்ணிருக்கணும். பட் அன்னைக்கு லக் நியூசிலாந்து பக்கம் இல்ல. 2018ல SRH கேப்டனா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருப்பாரு. வாட்சனோட அதிரடியின் காரணமாக அன்னைக்கு SRH தோத்துருப்பாங்க. வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் கேப்டன்சியும் எக்ஸலண்டாக பண்றாரு. KKR பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் வேணும். வில்லியம்சன் KKR ஆஸ் அ கேப்டனா சூட் ஆவாருங்கிறது தான் என்னோட தாட். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி KKR மாதிரியான டீம் ஒரு 3 இயர்ஸ்க்கான கண்டினியூஸ் கேப்டனை தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கறப்ப வில்லியம்சன் கண்டிப்பா சூட் ஆவாரு. பட் இந்த 2 பிளேயர்ஸ்லயும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. வில்லியம்சன் GTல விளையாடினாரு. வார்னர் டெல்லி கேபிட்டல்ஸ்ல விளையாடினாரு. GTக்கு ஒரு RTM கார்டு இருக்கு அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு 2 RTM கார்டு இருக்கு. சப்போஸ் இந்த 2 டீமுமே இந்த 2 பிளேயர்ஸ் மேல RTM யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பழைய டீமுக்கே போயிருவாங்க. இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான் ஃபார் KKR அண்ட் LSG. ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நம்ம சேனல் இந்த மாதிரி IPL அண்ட் கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.